உம்மை துதிக்கவும் உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதான வல்லமையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர்தான உதவி செய்யும். ஆண்டவரே, ராயபுரத்திலே உம்முடைய பிள்ளைகள் தியாகத்தோடு ஆரம்பித்து இந்த ஊழியத்தை இம்மட்டுமாக காத்து வருகிற எல்லா தயவுக்காக திரும்பவுமாக நாங்கள் துதிக்கிறோம். ஏனென்றால் நீர் ஒருவரே துதிக்க பாத்திரம் உள்ள தேவன். நாங்கள் உண்மை துதிக்கவும் எங்கள் ஜீவியத்தை மையப்படுத்தும்படியாக நீர் தாமே கிருபை செய்யும். Thank you.
கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து வணங்கும் ஒரு விசேஷித்த ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவியத்தின் 7 படிகள். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பெரிய பேர் பெற்ற புகழ் வாய்ந்த அதிகாரி என்னையா சந்திக்க விரும்புகிறார் தெரியலையே. வாங்க சார். ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா சார்? டாக்டர், ஏனோ தெரியல, இப்பெல்லாம் எனக்கு என்னுடைய வேலையில எந்த ஒரு ஈடுபாடு இல்லை டாக்டர். அப்படியா? அது மாத்திரமல்ல, பணம், சொத்து, பதவி இது மேல இருந்த நாட்டம் கூட முழுவதுமா போயிடுச்சு. உண்மையாவா சார்? டாக்டர், ஏனோ வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாததாக தெரியுது டாக்டர். அப்படிங்களா? டாக்டர், எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது? உங்களால ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க அதுவும் ஒரு கிறிஸ்தவர் போய் இப்படி உணர்றீங்களே. ஏன் டாக்டர், ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, உங்களை மாதிரி கிறிஸ்தவங்க என்ன மாதிரி ஒரு மனநல மருத்துவரை தேடி வருது, அதை நினைச்சு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கு சார். ஏன் டாக்டர் வரக்கூடாதா? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. இல்ல சார், ஒரு கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அது ஒரு ஒழுங்கு நிரம்பிய ஜீவியம். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அவன் நித்தியத்திற்காகவே வாழ்கிறான். கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது டாக்டர், போதும் போதும். இது எங்க போதவர் சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு டாக்டர். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இருக்கு சார், கொஞ்சம் பலப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து எழுதி தரேன், அது நல்லா வேலை செய்யும். டாக்டர், இந்த மருந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடணும்? இந்த மருந்து சீட்ல அதை குறிச்ச விவரம் எல்லாமே இருக்கும் சார். இந்த மாத்திரையுடைய விசேஷம் என்னன்னா, இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நிச்சயமா நம்புறேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நான் வரேன். எஸ் சார். வேதாகமத்தை
a mysterious number, both in the worldly sense and spiritually. While it is considered to be a lucky number for people and events, it is a number denoting perfection in the spiritual sense. We find many ups and downs in the Bible, but we are going to highlight only the most important 7 ups to keep your spiritual life up. Let us see what they are. The first step up in the 7 ups is wake up. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. டேனியல் தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இது. அதன்படி நாம் நம் ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து பிரகாசிக்க வேண்டும். நாம் விழிப்போடு இருந்தால் புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திக்க அழைக்கும். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். Awake,
வரும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Read your Bible day and night, day and night, day and night. Read your Bible day and night, all day and night. Here, I may be reading, I like doing Papa down. So, wake up, then Look up. The third step up in the 7 ups is rise up. Go, Rebecca. Go, Rebecca. இந்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு என்ன சந்தோஷமாவா இருக்கு? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ என் ஃப்ரெண்டே இல்ல. நான் மட்டும் என்ன உன்னை ஃப்ரெண்டுட்டா சொன்னேன்? சொல்லுடா, நீ ஏன் செட்டா? நான் ரெபேக்கா செட்டு தான்ப்பா. ஐடி நீ ஏன் செட்டா அவ செட்டா? நான் ஜெமி செட்டுப்பா. ஆலயத்துல இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து வசனம் கேட்டோம். அதுக்குள்ள சண்டை போறீங்களே. நான் ஒன்னும் சண்டையா இருக்கல, அவதான் சண்டையா இருந்துச்சா. நீதான் கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? அந்த அக்காங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அக்கா எந்த சினிமா அக்கா போயிட்டு வரீங்க? ஐயோ சினிமாவா? நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரோமா. சர்ச் தான் எப்பயோ முடிஞ்சிருச்சேக்கா. எங்க அம்மா அப்பாலாம் எப்பயோ வந்துட்டாங்களே. நாங்க சர்ச்ல சிறு சிறு வேலைகளை செய்துட்டு வரோம். சர்ச்ல என்ன வேலைக்கா? பெருக்கணும், சேர் மடிச்சோம், கோணி மடிச்சோம். இதெல்லாம் செய்யறதுனால நம்மளுக்கு என்னக்கா லாபம்? இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுனால நம்ம கர்த்தருக்குள்ள எழுப்ப முடியுமா? இயேசு சுவாமி நம்ம செய்யற சின்ன சின்ன வேலையும் பாக்குறாருமா. இயேசு சுவாமி அதை மதிக்கிறாரு. இதனால நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்படியா? நாங்களும் உங்க கூட வந்து வேலை செய்யலாமாக்கா? வாங்கம்மா, தேவனுடைய ஆலயத்துல எல்லாருக்கும் வேலை இருக்கு. எல்லாரும் வந்து செய்யலாம். செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இது மட்டும் இல்லம்மா, இத போல முக்கியமான ஒழுங்கு இன்னும் நிறைய இருக்கு. ஆலயத்துல நடக்கிற ஞாயிறு காலை ஆராதனை முக்கியம். அதுவும் நேரத்துக்கு வரதும் முக்கியமா. மத்திய வார ஜெப கூட்டம் அதிக முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் உபவாச ஜெபம். ஐ நல்லா இருக்கே, சந்தோஷமா இருக்கே. நாங்களும் வரோம்க்கா. உங்க டியூஷன்லாம் விட்டுட்டு எங்களோட வாங்கம்மா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆலயத்துல ஊழியக்காரங்களுடைய ஐக்கியமோ மற்றவர்களுடைய ஐக்கியமோ எங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. கடவுள் நம்மை நேசிக்கிறாரு. கடவுளின் அன்புக்கு எல்லையே இல்ல. சபை கூடி வருதலை அசட்டை செய்யாதிருப்பாயாக.
எங்க வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன்னா. பாய் பாய். ஏய், அந்த அக்கா உங்க அம்மாக்கு எவ்வளவு கீழ்படுகிறாங்க. நான்லாம் எங்க அம்மா கீழ்படியவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாவது எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடுவேன். அந்த காசை நான் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுவேன். நான்லாம் எங்க அம்மா கிட்ட கீழ்படியவே மாட்டேன். அந்த அக்கா அவங்க அம்மாவை எவ்வளவு மாட்டிக்கிறாங்க பாரு. நான்லாம் பெரியவங்களை மாட்டிக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல நான் சொல்றபடி தான் எல்லாரும் ஆடணும். நான் ஃபர்ஸ்ட் கடவுளையும் கணக்கு பண்ண மாட்டேன், பெரியவங்களையும் கணக்கு பண்ண மாட்டேன். நம்ம கடவுளை உண்மையா நேசிக்கும் போது யாருக்கும் விரோதமா எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். இதுலயே எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கு. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். வாங்க எல்லாரும் ஒற்றுமையா தேவனுடைய ஊழியத்தை கட்டலாம். Building of the temple, building of the temple, building of the temple of the Lord. Monica, come and help me. Christy, come and help me. Sunita, come and help me. Salome, come and help me. Lydia, come and help me. Aaron, come and help me. Jansi, come and help me. Monica, come and help me. Jeremy, come and help me. Building up the temple of the Lord. ஆகவே பணக்காரனோ ஏழையோ, அழகோ இல்லையோ, படிச்சவனோ படிக்காதவனோ எல்லோரும் தேவனுடைய ஊழியத்துக்கு தேவை. So let's rise up. The 4th and 5th steps up in the 7 ups is dress up and cheer up. ஏன் சீனா எவ்வளவு சோகமா இருக்க? நான் அழகாவே இல்லக்கா. நான் இவ்ளோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். என்னால அழகாவே ஆக முடியலக்கா. அதுதான் உன் கவலையா? சரி, உன் கவலையை விடு. அதுக்கிட்ட என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கே. உண்மையாவாக்கா? ஆமா. சரி, சீக்கிரம் சொல்லுங்கக்கா. அதுக்கு நீ என் கூட வரணும். உன்னை அழகு பண்றதுக்கு நான் நல்ல ரெசிபி ஒன்று வச்சிருக்கிறேன். என் கூட கிச்சனுக்கு வா, நான் செய்து தரேன். சரிக்கா, வாங்க போலாம். உன்னை அழகு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. நம்ம ரெசிபி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்க்கா. சரி, உன்னை அழகு பண்றதுக்கு நான் முதலாவது சேர்க்க போறது என்ன தெரியுமா? பரிசுத்தமும் அன்பும். பரிசுத்தமும் அன்பும் எதுக்குக்கா? உன் கண்களுக்காக தாமா. நம் கண்களுக்கு அழகு பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பார்வை. It is better than any of your best eyeliners. அடுத்து நான் என்ன தெரியுமா சேர்க்க போறேன்? கவனம். அன்பு பரிசுத்தம் கண்ணுக்கு, அப்போ கவனம் எதுக்கு? காதுக்காக. நாம் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கவனமாக கேட்பது நம் காதுக்கு அழகு. It is better than any of your best eardrops. நான் மூன்றாவதா சேர்க்க போறது கிருபை. கிருபை எதுக்கு தெரியுமா? உதட அழகு பண்றதுக்கு. நம் உதடுகளுக்கு அழகு கிருபை நிறைந்த வார்த்தைகள். It's better than any of your best lipstick.
சரி, முகத்தை அழகுபடுத்துறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அடுத்து உன் கையை அழகுபடுத்துறதுக்காக நான் சேர்க்க போறது உதவி. நம் கைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அழகுபடுகிறது. உதவிக்கு அப்புறம் என்னதுக்கா? சுவிசேஷம். சுவிசேஷமா? சுவிசேஷ பாதங்கள் நம் கால்களுக்கு அழகு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. It is better than any of your best footwear. சரி, வெளி அழகுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ உன் உள்ளான அழகுக்காக நான் உன்னை சேர்க்க போறேன். வெளி அழகு தானக்கா முக்கியம், உள்ளான அழகு எதுக்கு? வெளி அழகா பார்க்கிலும் உள்ளான அழகு தாமா முக்கியம். அதுக்குதான் உன் இருதயத்தை நான் அழகுபடுத்துறதுக்காக திருப்தியும் துதியின் ஆவியும் சேர்க்க போறேன் நானு. திருப்தியும் துதியின் ஆவியும் நம் இருதயத்திற்கு அழகு. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாம் சேர்த்துட்டோம்லக்கா? எல்லாம் சேர்த்துட்டோமா? ஆனா முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதுதான் தாழ்மை. முழுமையான அழகுக்கு தாழ்மை தேவை. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சரி டீனா, நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்தா. It is better than all your designer wear. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இப்ப இதை உடனே ட்ரை பண்றேன். நாம் அணியும் ஆடைகள் கண்ணியத்தையும் தேவபக்தியையும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் எழுதப்படாத நிருபங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. It is a great deal better to live a holy life than to talk about it. பரிசுத்தத்தை பற்றி நாம் பேசுவதை பார்க்கிலும் அதன்படி வாழ்ந்து காட்டுவதே பெரிய சவால். Lighthouses do not ring bells, they just shine. ஒரு தேவ பயமுள்ள ஸ்திரீயின் நடத்தை அல்லது அவள் அணியும் ஆடை நிமித்தமாக அவளுடைய மதிப்பு குறையாது. கலங்கரை விளக்குகள் ஓசையிடாது, பிரகாசிக்கும். அக்கா, நான் ரொம்ப அழகா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாம்மா, வெளி அழகெல்லாம் வீண் தான். ஆமாம்மா, இதுதான் உண்மையான அழகு. வெளி அழகெல்லாம் வீண். இந்த உலகத்தோட ஃபேஷன் எல்லாம் மறைந்து போயிடும். சரி, இப்ப நான் உன்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேஷன் போய் கூட்டிட்டு போவா? சரிக்கா. இதுதாமா ஞானம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்தை பார்க்கிலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னை பார்க்கிலும் மேலானது. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் அல்ல. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும்
போகிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதை அடைந்திருக்கிறவன் ஜீவ விருட்சம் பெறுவான். அதை கண்டடைகிற எவனும் பாக்கியவான். ஒரு கிறிஸ்தவன் நித்தியத்திற்காக ஜீவிப்பதினால் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் முக்கியம். தெரிந்து கொள்ளுவதற்கு ஞானம் தேவை. அக்கா, நான் உண்மையான அழகு என்னன்னு கண்டுக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. என் கவலை, என் துக்கம் எல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. So let's dress up and cheer up. The sixth step up in the 7 ups is lift up. இந்த சிலுவை எவ்வளவு ஒரு வல்லமையானது ஒண்ணுன. என்ன போல ஒரு பாவியை கூட அந்த சிலுவை மாற்றக்கூடுமானால் அது எவ்வளவு ஒரு வல்லமையா இருக்கணும். ஆமா தம்பி, அந்த சிலுவை ரொம்ப மகிமையானது. தேவன் உண்மை உள்ளவர். நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்காக உண்மையாக ஜீவிக்க வேண்டும். ஆமாங்க, நமக்கு என்ன சோதனை வந்தாலும் நம்ம அவருக்கு உண்மையா ஜீவிக்கணும்ண்ணே. டேய் நிறுத்துங்கடா. இங்க ஒருத்தர் வந்திருக்க, அது கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேச்சே கிடையாதாடா? எப்ப பார்த்தாலும் நீதி, நேர்மை, நியாயம். இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? வாங்க அங்கிள், வாங்க அங்கிள். எடா நீங்க திருந்தவே மாட்டாங்க. எத்தனை வாட்டி சொல்றது? அவங்க தான் அப்படித்தான் சொன்னா நம்ம கிட்டவர் வந்து பாவம், நரகம், இது அது என்ன அது மாதிரி போட்டாங்கயா. பாருங்கப்பா, இந்த உலகத்துல எப்பொழுதும் ஜாலியா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நம்ம வேலை செய்யற இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். என்ன சொல்றது? அட போதும், நிறுத்துங்கப்பா. நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நீதி, நேர்மை, அன்பு, பரிசுத்தம் இது எல்லாத்தையும் நம்ம கத்து கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நம்ம படைச்சது ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான். அவரை மட்டும் நமது வாழ்க்கையில உயர்த்தணும். அதுவே நமது குறிக்கோளா இருக்கணும்னா. பாருப்பா, முதல்ல நம்ம உயரணும், அப்புறம் தான் மத்தவங்களாம். அண்ணா உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்ண்ணா. வாங்க போலாம், உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? I am Raj. I am Shekhar. நீங்க விஜிலன்ஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா சார், உங்க பேங்கை குறித்து சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணியிருக்கோம். அப்படியா? வாங்க உட்காருங்க. அது என்ன ரிப்போர்ட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னால இந்த சிக்னேச்சர் உங்களுடையதான பாருங்க. ஆமா, அது என்ன ரிப்போர்ட்? சும்மா சத்தம் போடாதீங்க சார். சார், எதுவுமே தெரியாம நடிக்கிறீங்க. உங்க பேங்க்ல சமீபத்துல 10 லட்சம் ரூபாய் கொலை நடந்திருக்கு. என்னது? என்ன சொல்றீங்க? அதுக்கான ஆதாரம் தான் நீங்க கையெழுத்து போட்ட இந்த லெட்டர். இந்த கையெழுத்து என்னதுதான்? அண்ணா, அந்த லெட்டர்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நான் எழுதுனது இல்ல. சும்மா சத்தம் போடாதீங்க. நம்புங்க. நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்றதுக்கு உங்க சிக்னேச்சர் தான் ப்ரூஃப். நீங்க பண்ணலன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? சார், நான் அந்த கடவுளை முழுமையா நம்புறேன். கடைசி மட்டும் அவருக்கு உண்மையா ஜீவிக்கணும்னு இந்த வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழ்றேன். அந்த கடவுள் வந்து உங்களுக்கு ஆதரவா சாட்சி தருவாரா? இந்த கதையெல்லாம் வேணாம் சார். நாளைக்கு காலையில பேங்க்
திரட்ட டைமுக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு எடு. அதுக்குள்ள முடிஞ்சா உங்க ப்ரூஃபை கொண்டு வாங்க. இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீதான் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றணும். என்ன அது கேள்விப்பட்டேன், உங்க பேங்க்ல ஏதோ மோசடி நடந்துச்சாங்க, அது நீ தான் காரணம் சொல்றாங்க. என்ன இது? ஆமா, அதுதான் எனக்கு ஒண்ணும். டேய், இன்னும் போய் என்ன சொன்னாங்க? நீ சம்பாதிக்கிற பணத்தை உனக்கு வச்சுக்க மாட்டேன், யாராவது கேட்கலாம். பாரு, பணம் எல்லாத்தையும் சாதிக்கும். இன்னும் நீ திருப்பி நீ பண்ணனா இதெல்லாம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் என்னது லஞ்சமா? அப்படி நான் லஞ்சம் கொடுத்தா நான் செய்யாத இந்த தப்பை நான் செஞ்ச மாதிரி ஆகிடும். அட கூட பைத்தியக்காரா, உனக்கு இதே வேலை. டேய் இவனா இவன் அக்குள். ஓகே ஓகேடா. அந்த போலீஸ் ஆபீசர் நாளைக்கு காலையில தான் நான் வர சொல்லிக்கிறேன். ஆமா, அதுக்குள்ள இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீயும் ஒரு தம்பியும் எங்கேயாச்சும் தலையை மறவலாம் ஒரு 20,000 ரூபாய் இருந்துக்கலாம். நல்ல யோசனை. அதுக்கப்புறம் எவன் தலையாச்சது கேஸ் விழுந்துடும். அப்புறம் நீ மெதுவா தலை காட்டும். என்ன சொல்றேன்? நல்ல யோசனைடா. என்ன அங்கிள், என்ன ஓடி போக சொல்றீங்களா? நான் எதுக்கு ஓடி போனோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணா, நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன். ஏன்னா நாளைக்கு இந்த ஜெயில நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு எடுத்து சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறான். இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாங்க, உங்க வேலையை பார்ப்போம். எனக்கு அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த ஆண்டவர் என்னை கண்டிப்பா விடுவிப்பார். இவன் தலையெழுத்து. வாங்க வாங்க. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ஆண்டவரே, நீ வாக்குத்தத்தம் பண்ணினபடி சகல நாட்களிலும் என்னோடு கூட இருந்து இந்த தீங்கில் இருந்து என்னை விடுவியும். மோகன், மோகன், நான் ஒரு சுலபமான வழி சொல்றேன். அந்த வழியில உடனே தீர்வு கிடைக்கும். இப்பவே உன் வாழ்க்கையை முடிச்சுக்க. அதான்ப்பா, தற்கொலை பண்ணிக்க. இந்த அவமானம் இதோட முடிஞ்சது. சரி, அப்பாடா போ சாத்தானே. நான் எதுக்கு தற்கொலை பண்ணணும்? கோலை தான் தற்கொலை பண்ணுவோம். நான் தற்கொலை பண்ண மாட்டேன். அந்த ஆண்டவர் என்னை விடுவிப்பார். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. வாங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? மிஸ்டர் மோகன், அதுக்கு அவசியமே இல்லை. அதை சொல்லிட்டு போக தான் இப்போ வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? நேற்று உங்களை பார்த்துட்டு போன பிறகு வழியில உங்க பியூனை பார்த்தோம். அவன் எங்களை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் நின்று இருந்தான். எங்களுக்கு சந்தேகம் வந்து அவனை விசாரிச்சப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இந்த கேஸ்ல உங்க பியூனும் உங்க 2 ஸ்டாஃப் சேர்ந்து போலி கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த போர்ஜரி பண்ணது அவங்க தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அந்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அது சரி மோகன், நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருந்தோம். உங்களால எப்படி பதற்றமே இல்லாம இருக்க முடியுது? சார், எனக்கு அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை கண்டிப்பா விடுவிப்பார்னு எனக்கு தெரியும். God is great. Step up in the climb up. Lord, let me climb up and stand on heaven's stage. Lord, plant my feet on higher ground.
டாக்டர் வாங்க வாங்க வாங்க. நீங்க கொடுத்த ஆலோசனை ரொம்ப அருமையான ஆலோசனை டாக்டர். சரியான நேரத்துல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. அதன் மூலமாக என் வாழ்க்கையே மாறிடுச்சு டாக்டர். அப்படிங்களா? ஆமா டாக்டர். சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். Remember, friends, to wake up and look up. ஒரு கிறிஸ்தவனான நான் முதலாவது தேவனை தேட வேண்டும். அவர் என் அனுதின காரியங்களில் முதலாவது அவரை வைக்க வேண்டும். Rise up, for you live for eternity. நான் என் சுய இஷ்டப்படி நடக்கவோ பேசவோ கூடாது. Dress up and cheer up to face the challenges in life. என் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பரிசுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வது என் கடமையும் என் மீது உள்ள பொறுப்புமாகும். என் கிரியைகளுக்காக நான் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். Always lift up the cross in your life. சத்தியத்திற்கென்று நிற்பவர்களுக்கு வெற்றி உண்டு. உலகம் பொழுதுபோக்கிற்கும் உலக பிரகாரமான சிறப்பிற்குமே உன்னை அழைக்கிறது. ஆனால் தேவனோ குணத்தில் பரிபூர்ணத்திற்கென்று உன்னை அழைக்கிறார். And climb up to higher spiritual standards. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியை குறித்தும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமானால் நான் செய்யும் எல்லா காரியத்திலும் உம்மை பிரியப்படுத்த வேண்டியது. அதில் நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? Help me, Lord, to Wake up, look up, rise up, dress up, cheer up, lift up, and climb up. Thumbs up for the spiritual seminars. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Jesus the King.
சிறு பையன்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இவர்கள் மூலமாக நடந்த இந்த நாடக காட்சிக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for reminding us how we must wake up, look up. எப்படியாக நாங்கள் எழுந்து கொள்ள வேண்டும், மேல் நோக்கி பார்க்க வேண்டும். How we must rise up and dress up. எப்படி நாங்கள் எழும்ப வேண்டும், எப்படியாக நாங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். How we must lift up and climb up. எப்படியாக நாங்கள் உயர்த்த வேண்டும், உயர வேண்டும். We pray thee, Lord, we may be able to exercise them in our life. எங்களுடைய ஜீவியங்களிலே இவைகளை நாங்கள் பழகுவிக்கும்படியாக பழகுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank thee for thy goodness these 73 years. இந்த 73 ஆண்டுகள் உம்முடைய தயவிற்காக நன்றி. Let thy goodness continue with us. உம்முடைய தயவு எங்களோடு தொடர்ந்து இருக்கட்டும். Speak to our hearts. எங்களுடைய இருதயங்களோடு பேசும். We ask in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். Amen. We won't keep you all long. உங்களை அதிக நேரம் நாங்கள் காக்க வைக்க மாட்டோம். 1 Corinthians 10th chapter and the 12th verse. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Let him that thinketh he standeth take heed lest he fall. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். There's another verse there in James the 3rd chapter. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. First verse, my brethren, be not many masters, knowing that we shall receive the greater damnation. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. When you mature into higher level of Christianity, கிறிஸ்தவத்தினுடைய உன்னதமான அளவுகளுக்கு நீங்கள் முதிர்ச்சி பெறும்போது feel as if you have attained something. நீங்கள் எதையோ சாதித்து விட்டதாக நினைக்கிறீர்கள். You almost think that you are very secure spiritually. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக யோசிக்கிறீர்கள். Take heed, you are not watchful. Take heed lest you fall. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இல்லை என்றால் விழுந்து விடுவீர்கள். Of course, in 1 Corinthians 10th chapter 13th verse, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், there is a promise that God will not allow a temptation above that we are able. நம்மால் முடிந்ததை காட்டிலும் அதிகமாக தேவன் சோதனையை அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Help us to find a way of escape and also to bear it. நம்மை அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு வழியை காட்டும்படி உதவுவார், அதை சகித்துக் கொள்ளும்படியாக உதவுவார். Remember, under the best of spiritual circumstances there in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே உன்னதமான ஒரு அளவிலே when Adam and Eve were having fellowship with God the Father, ஆதாம் ஏவாள் தேவனாகிய பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருந்த போது how disobedience came into their life, எப்படி கீழ்ப்படியாமை அவர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தது, and how sin came through them to progeny. அவர்கள் மூலமாக சந்ததிக்குள்ளாக எப்படி பாவம் வந்தது. They disobeyed one commandment that God had given them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். Don't touch that tree of the knowledge of good and evil. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தை தொடாதீர்கள். Now the same temptation is nowadays that knowledge is increasing and we want more and more of it. இன்றைக்கு அதே சோதனை நாம் பார்க்கிறோம். அறிவானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, நாம் அதில் அதிகமாக கேட்கிறோம். Daniel 12 chapter 4th verse says that knowledge will increase the days by and man will be going to and fro very fast. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், அறிவானது நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறது, மனிதனுக்கு மலைவான் என்று. You must know when to put a stop to this acquiring of knowledge. இந்த அறிவை வளர்த்துக் கொள்வதிலே எப்பொழுது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். Because if you are going to want to be more and more knowledge with the standards of this world, you will become less and less, you will be full of less and less knowledge of the word of God and God himself. நீங்கள் இந்த உலகத்தை பொறுத்த ஞானத்தை குறித்து அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறீர்கள், தேவனை குறித்து தேவனுடைய